சனி பெயர்ச்சி 2026 ரிஷப ராசிக்கு பெரும் லாபம் ஏற்படுமா? அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சனி பெயர்ச்சி 2026 ரிஷப ராசிக்கு என்ன மாதிரி பலன் கொடுக்கும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிறேன் இந்த சனி பெயர்ச்சி சம்பந்தமான தகவல் உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த சனி பெயர்ச்சி ரிஷப ராசிக்கு பொதுவாக பெரும் லாபத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்றது சொல்கிறாங்க. இந்த சனி பெயர்ச்சி ரிஷபராசிக்காரங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த லாபத்தை ஏற்படுத்துதா அப்படின்னு கேட்டால் அது இல்லை. ரிஷப லக்னத்துக்கு பாருங்க, 11ஆம் வீடான மீனத்துக்கு சனி வரார். சனி அவங்க ஜாதகத்தில் 11ஆம் பாவங்களோட தொடர்பு இருக்குது. இப்போ கோச்சாரத்தோட குரு நட்சத்திரத்தில் போகிறார் இல்லையா, இந்த சனியும் குருவும் 11ஆம் பாவத்தோட உங்கள் ஜாதகத்தில் தொடர்பு இருந்து உங்களுக்கு தசா புத்தி, சனி தசை, சனி புத்தி, சனி அந்தரங்கள் நடந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு விதமான லாபங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. அது 2, 4, 11 இல்லை 2, 10, 2, 11 இந்த மாதிரிலாம் தொடர்பு இருந்ததுன்னா பண வரவு அந்த மாதிரிலாம் லாபங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. பொதுவாக ரிஷபராசிக்கு லாபத்தை மட்டும் கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் கொடுக்காது. சனி உங்களுக்கு என்ன மாதிரி தொடர்பு, உதாரணத்துக்கு சனி குரு நட்சத்திரத்தில் போகிறான், ஒருத்தவங்களுக்கு குரு 2, 8 இல்லை சனி 2, குரு 8 இந்த மாதிரி 2, 8ஆம் பாவங்களோட தொடர்பு இருந்தால் அவங்களுக்கு லாபம் ஏற்படாது. பணத்தை எங்கேயாவது விரயம் தான் பண்ணுவாங்க. சரியா? இந்த ஜாதகத்தோட சுய ஜாதகங்கள் தான் அங்கே வேலை செய்யும். பொதுவாக இந்த ராசி அடிப்படையில், ஜென்ம ராசி அடிப்படையில் பலன்கள் பார்த்து ஏமாந்து போகாதீர்கள். ஜென்ம ராசி அடிப்படையில் உங்களுக்கு பலன்கள் நிர்ணயிக்கப்படாது. உங்களோட ஜாதகத்தில் உங்களோட பாவங்கள் தான் உங்களோட விதியை தீர்மானிக்கும். அதோட கோச்சார நகர்வு அந்த பாவங்களோட தொடர்பு கொண்டிருக்கும் பட்சத்தில் அந்த பாவ ரீதியான விளைவுகள், செயல்பாடுகள் உங்கள் ஜாதகத்தில் நடக்கும். அப்படி நடக்கும்போது இது 2, 11ஆம் பாவங்களோட சனி தொடர்பு இருக்குது. இப்போ இந்த கோச்சார பயிற்சி உங்களுக்கு சனி புத்தி அந்தரங்கள் நடந்துச்சுன்னா உங்களுக்கு திடீர் ராஜயோகத்தையோ இல்லை திடீர் லாபத்தையோ கொடுக்கும். அது நான் மறுக்கல. ஆனால் அது ராசிக்கு பார்க்கக்கூடாது, லக்னத்துக்கு பார்க்கணும். இந்த கண்டிஷன்ஸில் தான் உங்களுக்கு நடக்குமே தவிர பொதுவாக பலன் கொடுக்காதுன்றதை சொல்லிக்கிறேன். வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.